ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை படிக்கணுமா, அது தேவையான்னு கேட்டால் கட்டாயம் தேவை. பிகாஸ் கேண்டில் ஸ்டிக்னு சொன்னால் அது வந்து ஒரு டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன், மார்க்கெட்டினுடைய ஒரு டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் பிட்வீன் த பையர்ஸ்க்கும் செல்லர்ஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத டினோட் பண்ணுற ஒரு டூல் தான் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து இருக்கு. நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். பட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, வாட் ஆர் ஆல் தி பேசிக்ஸ், பேசிக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமாக ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து ரொம்ப கற்றுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில், கண்ட்ரோல் ஷிஃப்ட், இன் டெசிஷன். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த அப்பர் பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்பர் விக், இதை வந்து லோயர் விக், இதை வந்து பாடின்னு சொல்றோம். ஸோ இதுதான் கேண்டிலுடைய பார்ட்ஸ்: அப்பர் விக், பாடி, லோயர் விக். ஸோ பாடி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ராங் கேண்டில் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாடி ரெட் கேண்டில்ல ஃபார்மேஷன் ஆயிருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அங்கே வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். இதே கிரீன் கலர்ல ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அங்க பையர்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுதான் பேசிக்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னு சொன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து பையர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னா அங்க மார்க்கெட் வந்து பையர்ஸ்ல இருந்து செல்லர்ஸ் போறாங்கன்னு நம்ம ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி செல்லிங் கேண்டில் நல்ல பெரிய பாடி விக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கு, பெரிய பாடி வச்சிருக்கு. தென் அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வந்துச்சுன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் செல்லர்ஸ்ல இருந்து பையர்ஸ் டாமினேட் பண்றாங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் சொன்னா சிம்பிளா ஷிஃப்ட் ஃப்ரம் பையிங் டு செல்லிங் ஆர் ஷிஃப்ட் ஃப்ரம் செல்லிங் டு பையிங். தென் இதை வந்து இன்டெசிஷன் கேண்டில்னு சொல்லுவோம் ஆர் டோஜின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் பையர்ஸும் செல்லர்ஸும் நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம எந்த டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு, இன்ட்ராடே இருக்கு, ஸ்கேல்பிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்கு. எந்தெந்த கேண்டில என்னென்ன டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டா டைம் ஃப்ரேம் கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் வீடியோ உங்களுக்காக போட ட்ரை பண்றேன். நான் சொல்ற இந்த ஷேர் பண்ற வீடியோஸ் இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.